ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூர்வர்கள் பாதையிலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பண்ணக்கூடிய ஸ்ராத்தம் என்பதை குறித்து சில விஷயங்களை இன்று தெரிந்து கொள்ளலாம். ஸ்ராத்தம் என்றால் என்ன? அதுதான் முதல் கேள்வி. ஸ்ரத்தையா தீயதே யஸ்மாத் ஸ்ராத்தம் தேன நிகத்யதே என்று பிரமாணங்கள் கூறுகிறது. ஸ்ரத்தை என்றால் என்னன்னு முதல்ல பார்க்க வேண்டும். ஒரு விஷயத்திலே நமக்கு ஒரு பற்று இருந்ததாகில், ஸ்பிருகை ஆசை இருந்ததாகில் அந்த விஷயத்தை நாம் ஒழுங்குபடி செய்வோம். அதைத்தான் ஸ்ரத்தையோடு செய்தல் என்று கூறுவார்கள். இப்படி ஸ்ரத்தையோடு பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கர்மம்தான் ஸ்ராத்தம் என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்ராத்தம் என்பது பற்பல விதங்களிலே பற்பல காலங்களிலே சாஸ்திரங்களிலே பேசப்பட்டிருந்தால் கூட பிரதானமாக நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது ஒன்றுதான். தாயார் தந்தையார் இவர்கள் இருவரும் இறந்த தினத்திலே, அந்த திதியிலே நாம் நம்முடைய கிரகங்களிலே பண்ணக்கூடிய அந்த ஒரு கர்மத்தை தான் ஸ்ராத்தம் என்று சாஸ்திரங்கள் குறிக்கின்றன. இப்போ ஒருவனுக்கு அவனுடைய தந்தையோ அவனுடைய தாயோ இறந்து விட்டார்களாகில், அந்த இறந்த திதியை நினைவு வைத்து கொண்டு பிரதி வருடமும் அந்த திதியிலே இவன் பண்ணக்கூடிய ஒரு பிண்ட தானமோ இல்ல உதகாதி தானங்களோ இதைத்தான் ஸ்ராத்தம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ஸ்ராத்தம் எப்படி பண்ண வேண்டும் என்பதற்கு பற்பல செய்முறைகள் உண்டு. அதுல பிரதானமாக இருப்பது ஔபாசனம் செய்து அந்த யாகத்திலே பித்ருக்களுக்கு ஹவிர் பாகங்களை கொடுத்து, அதற்கு மேல பிராமணர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு அளித்து இப்படி பண்ணக்கூடியதுதான் சிரார்த்தம். இதைத்தான் சிறந்த முறையாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பொதுவா நித்திய கர்மங்கள் நைமித்திக கர்மங்கள்னு இரண்டு வகையான பிரதான கர்மங்களிலே பேதம் கூறுவார்கள். இதை இரண்டையும் கண்டிப்பாக ஒருவன் அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இந்த இரண்டுக்குள்ளே ஒன்றாக வரக்கூடியதுதான் ஷரார்த்தம் என்பதும். இந்த ஷரார்த்தம் என்பது ஒருவன் அவசியம் பண்ண வேண்டியது. தன்னுடைய தாயார் தந்தையார் இவர்கள் இருவரும் இறந்த தேதியை மனதிலே வாங்கி கொண்டு அந்த தேதியிலே கண்டிப்பாக பண்ண வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பித்ரோர் மிருததிதிம் ஞாத்வா யோன குர்வீத பைத்திருக்கம் பாபம் அக்ஷயம் ஆப்னோதி பித்ருஹா சோபஜாயத்தே என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. இப்போ தன்னுடைய தாப்பனார் தாயார் இவர்கள் இறந்த தினத்தை அறிந்து, எந்த திதியிலே இறந்தார்கள்ங்கிறத அறிந்து வைத்து, அந்த தினத்திலே பிரதி வருடமும் பைத்திருக்க கர்மம், அதாவது பித்திருக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சிரார்த்த கர்மத்தை எவன் ஒருவன் அனுஷ்டிக்கவில்லையோ அவனுக்கு குறைவற்ற பாபங்கள் வந்து சேரும். அவன் தங்களுடைய பித்ருக்களையே கொன்றவனாக ஆவான் என்று இப்படி சாஸ்திரங்கள் கூறியிருக்கிறபடியினாலே கண்டிப்பாக ஒருவன் ஸ்ராத்தத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று தெரிகிறது. இது சாஸ்திரங்களிலே இருக்கக்கூடிய பொதுவான விஷயம். இப்ப ஸ்ரீ வைஷ்ணவர்கள் விஷயத்திற்கு வருவோம். ஒரு பிரபன்னன் என்கிறவன் எல்லாவற்றையும் எம்பெருமானிடத்திலே சமர்ப்பித்துவிட்டு தான் நிர்பரனாக இருக்கக்கூடியவன். அவன் எந்த கர்மத்தையும் செய்ய வேண்டாம் என்றால் இந்த ஸ்ராத்தத்தை ஏன் செய்ய வேண்டும்? சிரார்த்தத்தை அவன் எதற்கு அனுஷ்டிக்க வேண்டும் என்று பார்த்தால், பொதுவாக நித்திய நைமித்திக கர்மங்களை கைங்கரியமாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் செய்ய வேண்டும் என்று பகவத் சாஸ்திரம் முதலான சாஸ்திரங்களிலே விதி இருப்பதினாலே, இதுவும் நித்திய நைமித்திக கர்மங்களுக்குள்ளே வருகிறபடியினாலே ஸ்ராத்தத்தை ஸ்ரீ வைஷ்ணவன் அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும். இது ஒரு விஷயம். இன்னொரு கேள்வி இவ்விடத்துல வருகிறது. ஸ்ரீ வைஷ்ணவர்களின் பெரியோர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக பிறந்து ஆச்சாரியன் திருவடியை அடைந்து அந்த ஆச்சாரியனிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற்று கொண்டவர்கள் எம்பெருமானார் சம்பந்தத்தினாலே கண்டிப்பாக மோட்சம் அடைவர்கள் என்கிற உறுதி இருக்கிறது. அதனால்தான் அவர்கள் இறந்த அந்த நாளிலே பத்திரிகையெல்லாம் போடும் பொழுது ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் என்று கூறுகிறோம். இப்படி ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு ஒருவரை நாம் கூறும்பொழுது அவருக்காகன்னு பிரதி வருடம் உணவளிக்கும் விதமாக இந்த ஸ்ராத்தத்தை ஏன் பண்ண வேண்டும்? இந்த ஸ்ராத்தத்திலே என்ன வரும்னா, நம்முடைய பிதா பிதாமகன் பிரபிதாமகன் இந்த மாதிரி இந்த 3 தலைமுறைகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுடைய பெயரை கூறி அவர்களுக்கு ஹவிஸை கொடுப்போம், அவர்களுக்கு உணவை அளிக்கிறோம், அந்த உணவு அவர்களுக்கு போய் சேருகிறதுலாம் சாஸ்திரம் கூறுகிறது. ஆனால் பரமபதம் அடைந்து அங்க பிரம்மானுபவத்திலே எம்பெருமானோடு கழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களாக பிறந்து ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று பரமபதம் அடைந்தவர்களுக்கு நாம் எதற்கு இந்த பிரதி வருடமும் சிராத்தத்திலே உணவை அளிக்க வேண்டும்?
அது அவர்களுக்கு போய் சேரப்போவது இல்லையே என்கிற கேள்வி கண்டிப்பாக எழும். ஆமாம், கண்டிப்பாக அது அவர்களை போய் சேரப்போவதில்லை. அவர்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய உணவானது தேவையில்லை. ஆனாலும் நாம் ஏன் பண்ணுகிறோம் என்றால் 2 காரணங்கள். ஒன்று, லோக சங்கிரகம் என்று கூறுவர்கள். ஒரு உயர்ந்த வைஷ்ணவனாக இருக்கக்கூடியவன், ரொம்ப பக்திமானாக இருக்கக்கூடியவன், ஊரிலே அவன் ஒரு உதாகரணமாக இருப்பான். அப்படி இருக்கக்கூடியவன் ஒரு நித்திய நைமித்திக கர்மங்களை அனுஷ்டிக்கவில்லையாகில் அவனை பார்த்து வைஷ்ணவர்கள் அல்லாதவர்களும் அந்த வைஷ்ணவ நிஷ்டை சரிபட இல்லாதவர்களும் கூட இந்த கர்மத்தை அனுஷ்டிக்காமல் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இவ்வளவு உயர்ந்தவனே அனுஷ்டிக்கவில்லையே, நாம் எதற்கு பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு ஆலசியம் ஏற்படும். ஆகையாலே அவர்கள் அதை அனுஷ்டிக்க மாட்டார்கள். ஆகையாலே இந்த உலகத்தை எல்லாம் கெடுக்க கூடாது. நம்முடைய அனுஷ்டானத்தை பார்த்து உலகமும் நன்கு அனுஷ்டித்து திருந்தி நல்லபடியாக இருக்க வேண்டும் என்கிற இந்த ஒரு காரணத்தினாலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நித்திய நைமித்திக கர்மங்களை அனுஷ்டிக்கிறான். ஆகையாலே லோக சங்கிரகார்த்தம், அதாவது லோகங்களை நல்வழிப்படுத்துதல், தன்னுடைய ஆச்சாரத்தினாலே லோகங்களையும் தன்னை பின்பற்ற வைத்தல் முதலான இந்த காரணங்களினாலே ஒருவன் அனுஷ்டிக்கிறான் என்பது முதல் காரணம். இரண்டாவது, முன்பே பார்த்தோம், கைங்கரியமாக பண்ணுகிறான். இப்ப எம்பெருமானுக்கு இது பிரீத்தியை ஏற்படுத்துகிறது. கைங்கரியம்னா என்ன? பகவானை மகிழ்விப்பது. இப்படி பகவானுக்கு எது மகிழ்ச்சி கொடுக்கிறதுன்னு பார்த்தா, நித்திய நைமித்திக கர்மங்களை ஒருவன் அனுஷ்டித்தால் அது எம்பெருமானுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறதுன்னு எம்பெருமான் தானே சொல்கிறான். ஆகையாலே நாம் எம்பெருமானை மகிழ்விப்பதற்காக நம்முடைய நித்திய நைமித்திக கர்மங்களை மட்டும் செய்து கொண்டு வருகிறோம். ஆகையாலேயும் ஸ்ரீ வைஷ்ணவன் இந்த ஸ்ராத்தத்தை செய்ய வேண்டும். 2 காரணங்கள் என்ன? ஒன்று லோக சங்கிரகம், 2 கைங்கரியம் என்று இந்த இரண்டாலேயும் நாம் இந்த ஸ்ராத்தத்தை அனுஷ்டிக்கிறோம். ஸ்ராத்தத்தை தன்னுடைய தகப்பனாருக்கு பண்ணுகிறேன், தன்னுடைய தாயாருக்கு பண்ணுகிறேன்னு இருந்தால் அப்ப தகப்பனாரை நினைத்து கொண்டோ தாயாரை நினைத்து கொண்டோ பண்ணலாம். ஆனால் லோக சங்கிரகமாக கைங்கரியமாக பண்ணுதல்ங்கிறது எப்படி பண்ண முடியும்? அது எப்படி சம்பவிக்கும்? அதை எப்படி பண்ண வேண்டும் என்கிற கேள்வி அடுத்ததாக வரும். அதற்கு தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள், இந்த ஸ்ராத்தம் என்பதே ஒரு வகையான ததியாராதனம் என்று. ததியாராதனம்னா என்னன்னு பார்த்தோம். ததியாராதனத்தின் ஏற்றத்தையும் பார்த்தோம். இந்த ததியாராதனம் என்பது நித்திய கர்மம் என்பதையும் பார்த்தோம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய நித்தியம் பண்ண வேண்டிய ஒரு காரியம் ததியாராதனம்னு பார்த்தோம். இப்ப நித்தியம் ததியாராதனம் பண்ணணும். இந்த ஸ்ராத்தம்ங்கிறது ஒரு நாள் பண்ண வேண்டும் வருடத்திற்கு. இப்ப இந்த ஸ்ராத்தம் வர அன்னைக்கு ததியாராதனத்தை பண்ண வேண்டுமா, ததியாராதனத்தை விட்டுட்டு ஸ்ராத்தத்தை பண்ண வேண்டுமா என்கிற இந்த கேள்வி இவ்விடத்திலே வருகிறது. அதற்கு தான் பெரியோர்கள் கூறுகிறார்கள், தந்திரேன இரண்டையும் பண்ண வேண்டும். அதாவது 2 கர்மங்கள் வருகிற சமயத்திலே ஒரே பிரயோகத்திலே அந்த இரண்டையும் நாம் செய்தல்தான் தந்திரம் என்று கூறப்படுகிறது. அதாவது இந்த ஸ்ராத்தத்தை நாம் பண்ணுவதாலேயே, இந்த ஸ்ராத்தமே ததியாராதன ரூபமாக இருப்பதினாலேயே ததியாராதனமும் இந்த ஸ்ரார்த்தத்துக்குள்ளேயே அடங்கி விடுகிறது என்பதுதான் இந்த தந்திரேன அனுஷ்டானம் என்று கூறப்படுகிறது. இப்ப இந்த ஸ்ராத்தத்தை அன்று நாம் பண்ணோமாகில் அன்று ததியாராதனத்தையும் நாம் செய்தவர்களாக ஆவோம். அது எப்படி ரெண்டும் ஒன்றுக்குள்ளேயே அடங்கிவிடும் என்றால் நாம் பார்ப்போம். ஒரு ஸ்ராத்தம்னா என்ன பண்ண வேண்டும், ததியாராதனம்னா என்ன பண்ண வேண்டும், ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு இது புரிந்துவிடும். சிரார்த்தத்திலே என்ன பண்ணுவார்கள்? பொதுவாக பிராமணர்களை நிமந்திரணம் பண்ணுவார்கள். அதாவது என்னுடைய கிரகத்திற்கு வந்து இந்த சிரார்த்தத்தை நடத்தி கொடுக்க வேண்டும்னு பிரார்த்திப்பார்கள். 3 பிராமணர்களை பிரார்த்திப்பார்கள். அந்த பிராமணர்கள் வந்து இவ்விடத்திலே இருந்தவுடனே அவர்களுக்கு உண்டான உபச்சாரங்களை எல்லாம் இரண்டாவதாக பண்ணுவார்கள். அவர்களுக்கு ஸ்நானத்துக்கு தேவையானது கொடுப்பதென்ன, புது வஸ்திரம் கொடுப்பதென்ன, அவர்களை திருவடி விலக்கி அவர்களுக்கு உண்டான அர்க்கியம் ஆச்சமனியம்லாம் சமர்ப்பிப்பதென்ன, அவர்களுக்கு உண்டான சந்தனம், புஷ்பம், வஸ்திரம் முதலான உபச்சாரங்களை எல்லாம் பண்ணுவதென்ன, அதற்கு மேல அவர்களுக்கு போஜனத்தை இட்டு அந்த போஜனத்தின் மூலமாக அவர்களை மகிழ்வித்தல் என்ன, இதெல்லாம் தான் இந்த ஸ்ராத்தத்திலே பண்ணுவார்கள். ததியாராதனம்னா என்ன பண்ணணும்? ததியாராதனமும் அதே தானே. ஸ்ரீ வைஷ்ணவர்களை சென்று ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்கள் கிரகத்துக்கு வரும்படி அவர்களிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கிரகத்திற்கு வந்தார்களாகில் அவர்கள் திருவடியை விளக்கி அவர்களை அமரச் செய்து அவர்களுக்கு உண்டான சந்தனம், புஷ்பம் முதலான உபசாரங்களை பண்ணி அவர்களுக்கு புது வஸ்திரங்களை சமர்ப்பித்து அவர்களுக்கு போஜனம் பகவத் பிரசாதத்தை கொடுத்து அந்த மீதமுள்ள பிரசாதத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். இதுதானே ததியாராதனம்னு கூறப்படுகிறது. இப்ப
இந்த சிராத்தத்திலே நிமந்திரணம் பண்ணப்படக்கூடிய பிராமணர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருப்பார்களே ஆகில் இந்த இரண்டுமே ஒன்றாக நடந்து முடிந்துவிடும். இப்ப ததியாராதனத்தையும் நாம் செய்தவர்களாக ஆவோம், ஸ்ராத்தத்தையும் செய்தவர்களாக ஆவோம். அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்களையே நிமந்திரணம் பண்ண வேண்டும் என்று நம்முடைய பெரியோர்கள் கூறுகிறார்கள். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அல்லாதாரை நிமந்திரணத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனானவன் வைத்தல் ஆகாது. இப்படி ஸ்ராத்தத்திலே ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்தார்களாகில் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உண்டான உபச்சாரங்களை செய்து அவர்களுக்கு வஸ்திரம் கொடுத்து சந்தனம் கொடுத்து அவர்களுக்கு பெருமாளுக்கு அமுது செய்யப்பட்ட அந்த உணவை, சிராத்தத்திலே நாம் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி பெருமாள் அமுது செய்த அந்த உணவைத்தான் அளிக்கிறோம். ஆகையாலே அந்த போஜனத்தை அவர்களுக்கு அளித்து அவர்கள் அதை உட்கொண்டவுடன் அவர்கள் அமுது செய்த அந்த மிச்ச பிரசாதத்தை நாம் உட்கொள்கிறோம். இதுதானே ஸ்ராத்தத்திலே நடக்கிறது. இதுதான் ததியாராதனத்திலும் நடக்கிறது. இப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்களை அழைத்து இப்படி பண்ணுவதினாலே நமக்கு ததியாராதனமாகவும் இந்த ஸ்ரார்த்தமானது நடக்கிறபடியினாலே நமக்கு இதிலே எப்பொழுதும் ததியாராதன புத்தியே ஓடும். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்களை கவனிக்க வேண்டும், அவர்களை உபச்சரிக்க வேண்டும்ங்கிற இந்த ததியாராதன புத்தியாக நாம் பண்ணும் பொழுது இது எம்பெருமானுக்கு கைங்கரியமாக ஆகிறது. அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்களினுடைய திருவடி விலக்கி அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் நாம் சேர்த்து கொள்கிறோம் ஸ்ரார்த்த தினத்தன்று. ஆக ஸ்ரீ வைஷ்ணவர்களை நிமந்திரணத்திலே வைத்து அவர்களுக்கு உண்டான அநேக உபச்சாரங்களையும் பண்ணி அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு நன்கு தட்சிணைகளை எல்லாம் சமர்ப்பித்து அவர்கள் அமுது செய்த மீதி பிரசாதத்தை நாம் உண்ணுவதினாலே ததியாராதனம் என்கிற எண்ணத்தினாலேயே இதை நாம் பண்ணுகிறோம். ததியாராதனம் என்கிற எண்ணத்தினாலே ஸ்ராத்தத்தை பண்ணும் பொழுது ததியாராதனமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ராத்தமானது எம்பெருமானுக்கு கைங்கரியமாக ஆகிறது. ஆகையாலே எம்பெருமான் திருவுள்ள முகக்கிறான். இதை நாமும் கைங்கரியமாக பண்ணவர்களாக ஆகும். ஆக இப்படித்தான் நாம் ஸ்ராத்தத்தை அனுஷ்டிக்க வேண்டுமே தவிர நம்முடைய எண்ணம் பொதுவாக பிராமணன் என்றோ பொதுவாக என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் என்றோ இந்த மாதிரி இல்லாமல் எம்பெருமானை குறித்தே இருந்து இந்த அனுஷ்டானங்களை நாம் பண்ண வேண்டும் என்கிறது சாஸ்திரங்கள். இப்ப இதுல இன்னொரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி என்றால், ஸ்ராத்தம் பண்ணும் பொழுது விஸ்வே தேவர்கள் முதலான பற்பல தேவர்களை நாம் அழைத்து அவர்களுக்கு உண்டான ஹவிர் பாகங்களை கொடுக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இந்த ஸ்ராத்தத்தை பண்ணுவானே ஆகில் அது என்ன ஆகிறது? மற்ற தேவதைகளை பூஜிப்பதாக ஆகிறது. இப்ப விஸ்வே தேவர்கள் யாரு? அவர்கள் ஒரு தேவதைகள். அவர்களை நாம் பூஜிக்கிறோம்னா என்ன ஆகும்? இப்ப அவர்களை நாம் பூஜிக்கிறோம்னா தேவதாந்திரங்களை பூஜிக்கிறோம்னு ஆகும். அப்படி ஆனதுன்னா என்ன ஆகும்? இப்ப ஸ்ரீ வைஷ்ணவன் தேவதாந்திர பஜனம் பண்ணக்கூடாதுங்கிற கொள்கைக்கு இது விரோதமாக இருக்கிறதே. ஆகையாலே ஸ்ரார்த்தம் பண்ணலாமா கூடாதா என்பதுதான் இந்த கேள்வி. இப்ப இந்த கேள்வியின் தாற்பயம் என்ன? ஸ்ரார்த்தங்களிலே தேவதாந்திரங்களை குறித்த மந்திரங்கள் எல்லாம் வருகிறபடியினாலே தேவதாந்திரங்களை ஆராதிப்பதாக பித்ரு தேவதைகளையோ இல்ல விஸ்வே தேவர்களையோ ஆராதிப்பதாக இது இருப்பதினாலே இது தேவதாந்திர பரமானது. ஆகையாலே இதை பண்ணக்கூடாதுங்கிற கேள்வி. இதற்கு சமாதானம் என்பது ரொம்ப சுலபம். ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு நித்திய நைமித்திக கர்மங்களிலே என்னென்ன மந்திரங்கள் வருகிறதோ என்னென்ன தேவதைகளின் பெயர் வருகிறதோ எல்லாமே நேரடியாக பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே குறிக்கும். எம்பெருமானார் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்திலே பற்பல இடங்களிலே இந்த விஷயத்தை நிர்ணயித்திருக்கிறார். எல்லா சப்தங்களும் எல்லா தேவதைகளை குறிக்கக்கூடிய சப்தங்களும் சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே நேராக சென்று குறிக்கிறது என்று. எம்பெருமானே எல்லா தேவதைகளுக்கும் அந்தராத்மாவாக இருப்பதினாலே நேராக விஸ்வே தேவகா என்கிற இந்த சப்தம் எம்பெருமானையே குறிக்கும், நாராயணனையே தான் குறிக்கும். பித்ருக்கள்னா இது யாரு? நாராயணன். எல்லாருமே எம்பெருமான் தானே தவிர மற்றொருவரை மனதால் நினைத்து இந்த ஸ்ரார்த்தத்தை பண்ணக்கூடாது. எல்லா மந்திரங்களும் பகவானையே குறிக்கிறது என்கிற எண்ணத்தோடு இந்த ஸ்ரார்த்தத்தை பண்ணும் பொழுது இது தேவதாந்திர பூஜனமாக ஆகாது. ஆகையாலே எல்லா மந்திரங்களும் அந்த மந்திரங்களிலே சொல்லப்படக்கூடிய தேவதைகளும் அந்த தேவதைகளை குறிக்கக்கூடிய அந்த சப்தங்கள் எல்லாம் நாராயணனே என்பது நம்முடைய கொள்கை. ஆகையாலே உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காகவும் கைங்கரியமாகவும் இந்த ஸ்ராத்தத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திருவத்தியனம் என்று இந்த ஸ்ராத்தமானது குறிப்பிடப்படுகிறது. இன்று அடியேன் தகப்பனார் திருவத்தியனம் தாயார் திருவத்தியனம் என்றுதான் கூறுவர்கள். ஸ்ராத்தம் என்கிற அந்த வார்த்தையை பெரும்பாலும் பிரயோகிக்க மாட்டார்கள். திருவத்தியனம்னு சொல்லுவார்கள். உயர்ந்தோர்களின் அந்த
திருவத்தியன நாள், அதாவது அவர்கள் பரமபதித்த அந்த தினத்தை தீர்த்த தினம் என்று கூறுவார்கள். இப்படி அந்த தீர்த்த தினத்திலே அவர்களுக்கு பண்ணக்கூடிய திருவத்தியனம், தீர்த்தோற்சவம், அது எம்பெருமானுக்கு கைங்கரியமாக நினைத்து, எம்பெருமானையே தேவதையாக கொண்டு, எம்பெருமானுக்கு பண்ணுவதாகவே நினைத்து கொண்டு நாம் அனுஷ்டிக்க வேண்டுமே ஒழிய மற்றொரு எண்ணத்திலே அனுஷ்டிக்கலாகாது என்பதை மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். இரண்டாவது, ததியாராதனமாக இதை நினைக்கும் பொழுது இதுல எந்த ஒரு சோம்பலும் இன்றி அந்த ததியர்களாக நாம் அழைக்கக்கூடியவர்களுக்கு என்ன உபச்சாரங்களை சிறப்பாக பண்ண வேண்டுமோ அந்த சிறந்த உபச்சாரங்களையும் நாம் ஸ்ரத்தையோடு பண்ண வேண்டும் என்பதையும் நாம் இதிலே மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். மேலே இதை பற்றின இன்னும் சில விஷயங்களை நாம் அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.